அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். உங்கள் தமிழாசிரியர் இயல் 5 மதராசாப்பட்டினம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த மதராசாப்பட்டினம் பாடப்பகுதியில் முந்தைய பாடப்பதிவில் சென்னையின் தொன்மை, சென்னையின் நீர்நிலைகளும் வடிகால்களும், அயலவர் குடியேற்றம் இதுவரைக்கும் முந்தைய பாடப்பதிவில் நாம் பார்த்தோம். இன்றைய பாடப்பதிவில் சென்னை நகரம் உருவாக்கம், சென்னை நகரம் உருவான வரலாறுகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நம் பாடப்பகுதிக்கு நாம் செல்வோம். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதியை வெள்ளையர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோருக்காக வெளியே அமைந்த குடியிருப்புகள் உள்ள பகுதி கருப்பர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நாம் முந்தைய பாட வேளையில் அயலவர் குடியேற்றம் அப்படிங்கிற அந்த பகுதியை நாம் கடைசியாக பார்த்தோம். இந்த அயலவர் குடியேற்றம், அயலவர்னா யாரு? வெளிப்புறத்தை சார்ந்தவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, போர்த்துகீசியர், டச்சுக்காரர்கள். ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் சென்னைக்கு வந்தாங்க. இவங்க 2 பேர்த்தினுடைய வெற்றியை தொடர்ந்து ஆங்கிலேயர் கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் பெயரில் சென்னைக்கு வந்தார்கள். இந்த சென்னைக்கு முதல்ல வந்து மயிலாப்பூர் பகுதியில் மணல்மேடான பகுதியை தேர்ந்தெடுத்தார். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரான்சிஸ் டே என்பவர் தேர்ந்தெடுத்தார். பிறகு விஜயநகர ஆளுநர்களான சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து 1639ஆம் நாளில் பிரான்சிஸ் டே வாங்கினார். கிழக்கிந்திய நிறுவனத்தின் நுழைவுக்கு பிறகு, அதாவது துணி வணிக வியாபாரத்திற்காக வந்தாங்க, மயிலாப்பூரை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த ஆங்கிலேயர்களின் வணிகத்திற்காக நகரம் சீரமைக்கப்பட்டு கோட்டையை உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட அந்த கோட்டையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதியை வெள்ளையர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகளை அமைத்து ஆங்கிலேயர்கள் குடியிருந்தார்கள். அந்த வெள்ளை நிறத்தை கொண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் குடியிருந்த பகுதியை வெள்ளையர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. கோட்டைக்குள் இருப்பவர்கள் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோருக்காக வெளியே அமைத்த குடியிருப்புகள் உள்ள பகுதி கருப்பர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோட்டையை நிறுவனாங்க. அந்த கோட்டைக்குள்ள வெள்ளை நிறத்தை கொண்ட ஆங்கிலேயர்கள் குடியிருந்ததுனால அவர்கள் வெள்ளையர் நகரம் என்று அமைக்கப்பட்டது. அதே கோட்டைக்கு வெளியே இருப்பவர்கள், அந்த கோட்டைக்கு உள்ளே இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள் வெளியே இருந்தாங்க, வணிகர்கள் போன்றோர் வெளியே குடியிருந்தாங்க. அவங்களுக்கு கருப்பர் நகரம் என அழைக்கப்பட்டது. அப்பயே ஆங்கிலேயர்கள் வந்தபோதே வெள்ளையர் கருப்பர் என்ற இனம் பாகுபாடு இருந்தது அப்படிங்கிறது பதிவு செய்திருக்கிறாங்க. இவ்விரு பகுதிகளும் இணைத்த பகுதியே மதராசாப்பட்டினம் என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு உள்ளே இருந்த வெள்ளையர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு பகுதிக்கு வெள்ளையர் நகரம் என்றும், கோட்டைக்குள் இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோருக்கு வெளியே அமைத்த குடியிருப்புகள் உள்ள பகுதியை நம்ம என்னன்னு சொன்னால் கருப்பர் நகரம் என அழைக்கப்பட்டது. இவ்விரு பகுதிகள் இணைந்த பகுதியை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மதராசாப்பட்டினம் என அழைக்கப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தையே செய்த காரணத்தால் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். இந்த கிழக்கிந்திய நிறுவனம் பெரும்பாலும் துணி வணிகத்தையே செய்ததுனால இந்தியாவிலிருந்து பல இடங்கள்லிருந்து இந்த நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தார்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. அவர்களால் வண்ணாரப்பேட்டை, வண்ணாத்துக்காரன்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை முதலான புதிய பகுதிகள் தோன்றின. அந்த இந்தியாவின் பல இடங்கள்லிருந்து நெசவாளர்கள் சென்னைக்கு வந்து குடியேறினாங்க. அப்படி சென்னைக்கு வந்து குடியேறிய அவர்கள் மண்ணாத்துக்காரன்பேட்டை, அதாவது நெசவாளர்கள் துணிக்கு சாயம் பூசும் தொழிலை மேற்கொண்டதுனால வண்ணம் பூசும் தொழிலை மேற்கொண்டதுனால அந்த மண்ணாத்துக்காரன்பேட்டை என்று வண்ணாரப்பேட்டை என்று மருவியது.
அதே மாதிரி சிந்தாதிரிப்பேட்டை, இப்போ நம்ம இளம்பிள்ளை சுற்றி தறி வைத்து நெசவு செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தறி வைத்து நெசவு செய்த காரணத்தினால அதனுடைய இதையை மருவி சிந்தாதிரிப்பேட்டை முதலான புதிய பகுதிகள் தோன்றின. ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்டன. வடசென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும் தென் சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டினம் என்றும் வழங்கப்பட்டன. ஆங்கிலேயர் இரண்டையும் இணைத்து மதராஸ் என்று அழைத்தனர். பின்பு அதுவே மெட்ராஸ் ஆகி இன்று சென்னையாகி இருக்கிறது. சென்னை நகரம் இப்படி தான் உருவானது. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, மீண்டும் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். அதாவது சென்னை சார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதி, ஆங்கிலேயர்கள் குடியேறிய பகுதியை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெள்ளையர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. கோட்டைக்குள் இருப்பவர்களின் இந்த ஆங்கிலேயர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோரு வெளியே அமைந்த குடியிருப்புகளை கருப்பர் நகரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த வெள்ளையர் நகரம், கருப்பர் நகரம் இரண்டும் இணைந்த பகுதியை தான் மதராசப்பட்டினம் என அழைக்கப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம், அதாவது ஆங்கிலேயர்கள் பெரும்பாலும் துணி வணிகத்தை செய்த காரணத்தால் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். இந்த நெசவாளர்கள் நெசவு தொழில் செய்யும்போது அந்த துணிக்கு சாயம் பூசும் தொழிலை மேற்கொண்டதனால மன்னாத்துக்காரன் பேட்டை என்பது வண்ணாரப்பேட்டை என்று மருவியது. தறிகளை வைத்து நெசவு தொழில் செய்ததனால சின்னதரிப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை என்று மருவி வந்தது. இப்படி முதலான பல புதிய பகுதிகள் தோன்றின. ஏற்கனவே இருந்த எழும்பூர், திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர் முதலிய கிராமங்களும் இணைக்கப்பட்டன. வடசென்னை பகுதிகளை மதராசப்பட்டினம் என்றும் தென் சென்னை பகுதிகளை சென்னைப்பட்டினம் என்றும் வழங்கப்பட்டன. ஆங்கிலேயர் இரண்டையும் இணைத்து மதராஸ் என்று அழைத்தனர். பின்பு அதுவே மெட்ராஸ் ஆகி இன்றும் நம் சென்னையாகி இருக்கிறது. இப்போ வடசென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும் தென் சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டினம் என்றும் வழங்கப்பட்டன. இன்றைக்கி சென்னை மூன்றாக பிரிச்சிருக்கிறாங்க. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை என்று மூன்றாக பிரிச்சிருக்கிறாங்க. இதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே. இப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, செயின் சார்ஜ் கோட்டைக்கு உள்ளே வீடுகள் இருந்த பகுதியை டேஸ் என்று அழைப்பர், வெள்ளையர் நகரம் என்று அழைப்பர். அடுத்த ஒரு மதிப்பெண் வினா எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பணியாளர்கள், வணிகர்கள் போன்றோருக்காக வெளியே அமைத்த குடியிருப்புகளை டேஸ் என்று அழைத்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டார். கருப்பர் நகரம் என்று அழைத்தனர். அடுத்தது ஒரு மதிப்பெண் வினா எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வட சென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்றும் தென் சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டினம் என்று வழங்கப்பட்டது. பின்னாடி இது ரெண்டையும் ஆங்கிலேயர் சேர்த்து எவ்வாறு பெயர் சூட்டி அழைத்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டால், மதராஸ், மெட்ராஸ், சென்னையாகி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நாம் எழுத வேண்டும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோம். நகராட்சி மாகாணம். சென்னை பின்னாடி நகராட்சியாக உருப்பெற்ற வரலாறை இங்கு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். 1646ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி இந்நகரின் மக்கள் தொகை 19,000 ஆகும். இவ்வளர்ச்சியினை அறிந்த 1688இல் சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டது. முதல்ல 1646ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி சென்னை நகரின் மக்கள் தொகை 19,000 ஆகும். அப்படிப்பட்ட வளர்ச்சியினை அறிந்தே 1688இல் சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கினார் எலியேல். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அண்டர்லைன் பண்ணிங்க, ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணத்தை உருவாக்கினார் எலியேல். அதன் முதல் தலைவர் ஆனார். அவரை தொடர்ந்து தாமஸ் பிட் சென்னை மாகாணத்தின் தலைவரானார். தாமஸ் பிட்டின் ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் என்பர்.
இவர் பல பகுதிகளை சென்னையுடன் இணைத்தார். ஆங்கிலேயரின் அதிகார மையமான இந்நகரம் ஆங்கிலேயரை எதிர்த்த விடுதலை இயக்கத்தாருக்கும் முதன்மை களமாக திகழ்ந்தது. நகராட்சி மாநகரம் சென்னை நகராட்சி உருப்பெற்ற வரலாறை சொல்லியிருக்கிறாங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களை மீண்டும் உங்களிடம் பதிவு செய்கிறேன். முதல்ல 1646 ஆண்டு கணக்கெடுப்பின்படி சென்னை நகரின் மக்கள் தொகை 19,000 இருந்தது. அப்படிப்பட்ட அந்த மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியை அறிந்து 1688 ஆண்டு சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்டது. அப்படி முதல்ல சென்னை மாகாணத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலியேல். அவர் தான் முதல் தலைவரானார். அவரை தொடர்ந்து தாமஸ் பிட் சென்னை மாநகரத்தின் தலைவரானார். இந்த தாமஸ் பிட்டின் ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் என்று அழைப்பர். இவர் பல பகுதிகளை சென்னையுடன் இணைத்தார். ஆங்கிலேயரின் அதிகார மையமாகவும் இந்நகரம் விளங்கியது. அதாவது கிழக்கிந்திய வணிக நிறுவனம் செய்யும் பொருட்டு ஆங்கிலேயர்கள் சென்னையில் குடியேறினாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்வதற்கும் வணிகத்தின் வியாபாரத்திற்கும் அடித்தளமாக சென்னை மாநகரத்தை அதிகார மையமாகவும் அவங்களுக்கு இருந்தது. பின்னாளில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து விடுதலை பெறுவதற்கு விடுதலை இயக்கத்தாருக்கு முதன்மை களமாகவும் திகழ்ந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை மாநகரம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினா கேட்குறாங்க. 1646 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி சென்னை நகரின் மக்கள் தொகை டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் 19,000 அப்படின்னு சொல்லி நாம் எழுதணும். அடுத்தது டேஸ் ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் என்பர். தாமஸ் பிட் ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் என்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சென்னை மாகாணத்தை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் எலியேல் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இப்படிதான் சென்னை மாநகரம் உருவானது. சென்னை மாநகராட்சி உருவாகிய விதம் இப்படிதான் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நாம் அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோம். அறிவின் நகரம். அறிவின் நகரமாக விளங்குவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாங்க. சென்னையின் புகழுக்கு சான்றாக நிற்கும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டவை. சென்னையின் புகழுக்கு சான்றாக பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. 18ஆம் நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. இப்போ 18ஆம் நூற்றாண்டில் தான் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் எத்தகைய கல்வி முறை இருந்தது? நம்ம பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்களில் பார்த்தோம். குருகுல கல்வி, திண்ணை பள்ளி கல்வி இருந்தது. ஆசிரியர் தேடி போய் கல்வி கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் திண்ணை பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் மரங்களின் கீழ் மன்றங்களை வைத்து திண்ணை பள்ளிக்கூடம் முறை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மெல்ல 18ஆம் நூற்றாண்டில் சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. 1715 உருவான புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவில் உருவான. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த தலைப்பிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினா நிறைய கேட்பதற்கு இடம் உண்டு, 4 மதிப்பெண் வினாவும் கேட்பதற்கு இடம் உண்டு. அதனால் நன்கு கவனமாக பார்த்து கொள்ளவும். 1715 உருவான புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளியாகும். இந்த 1715 முதல்ல ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி பள்ளிக்கூடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவாலய தர்ம பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் பள்ளிகள் பெருகின. 1812 உருவான சென்னை கோட்டை கல்லூரி, 1837 தொடங்கப்பட்ட கிறிஸ்துவ கல்லூரி, 1840 உருவான பிரசிடென்சி கல்லூரி, மிகவும் பிரசித்தி பெற்ற கல்லூரி, சென்னை மாநில கல்லூரி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, போன்ற பல்வேறு
கல்வி நிறுவனங்கள் சென்னையின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றின. பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் வேறாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் அறிவு புரட்சியில் பெரும் பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட 1914இல் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட ராணிமேரி கல்லூரி பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனம் ஆகும். ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. அண்டர்லைன் பண்ணிங்க. ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. இந்த பச்சையப்பன் கல்லூரி சென்னையில் இருக்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற கல்லூரிகளில் ஒன்று. அறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன் போன்ற பல்வேறு அரசியல் தலைவர்கள் படித்த பள்ளிக்கூடம். இந்த பச்சையப்பன் கல்லூரியில் தான் முதல்ல பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் என்ற பட்டம் அறிஞர் அண்ணாதுரையால் வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, கவின்கலை கல்லூரி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி என சென்னை நகரின் கல்விக்கூடங்கள் பலவும் தமிழ் சமூகத்தில் பெரும் அசைவுகளை ஏற்படுத்தின. 19ஆம் நூற்றாண்டின் கல்வி வளர்ச்சியில் உடன் நிகழ்வான அச்சுப்பரவல், நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன. இதுவே தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டமாகும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. வாங்க இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக மனசில் பதிவு செய்துக்குங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, சென்னையின் புகழுக்கு சான்றாக நிகழும் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டவை. 18ஆம் நூற்றாண்டிலேயே சென்னையில் ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. 1715இல் உருவான புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளியாகும். அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் பள்ளிகள் பெருகின. 1812இல் உருவான சென்னை கோட்டை கல்லூரி, அதுக்கப்புறம் 1837இல் தொடங்கப்பட்ட கிறிஸ்துவ கல்லூரி, 1840இல் உருவான பிரசிடென்சி பள்ளி, பின்னாளில் மாநில கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சென்னையின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றின. பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு வேறாக இருந்த 19ஆம் நூற்றாண்டின் அறிவு புரட்சியில் பெரும் பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகம் 1857ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதாவது பல்வேறு தென்னிந்திய பல்கலைக்கழகங்களுக்கு வேறாக இருந்த 19ஆம் நூற்றாண்டின் அறிவு புரட்சியில் பெரும் பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1857. 1914இல் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட ராணிமேரி கல்லூரி, குயின் மேரிஸ் கல்லூரி என்று அழைப்பர். ராணிமேரி கல்லூரி பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனம் ஆகும். ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. மேலும் மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, கவின்கலை கல்லூரி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி என சென்னை நகரின் கல்விக்கூடங்கள் பலவும் தமிழ் சமூகத்தில் பெரும் அசைவுகளை ஏற்படுத்தின. 19ஆம் நூற்றாண்டில் கல்வி வளர்ச்சியின் உடன் நிகழ்வான அச்சுப்பரவல், இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அச்சுப்பரவல், நாளிதழ் பெருக்கம், செய்தித்தாள் பெருக்கம், நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன. இதுவே தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். கவனமாக பென்சில் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, சென்னையில் ஐரோப்பிய முறையில் கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றிய காலம் 18ஆம் நூற்றாண்டு. 1715இல் ஆசியாவில் உருவான முதல் ஐரோப்பிய கல்வி முறையிலான பள்ளி
புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி. சென்னை பல்கலைக்கழகம் உருவான ஆண்டு டேஷ் 1857. 1914 தொடங்கப்பட்ட பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனம் ராணி மேரி கல்லூரி, குயின் மேரிஸ் கல்லூரி என்று ஆங்கிலத்தில் அழைப்பர். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நம்ம ஒரு மதிப்பெண் வினா பார்த்தோம். இப்போ இதிலிருந்து நமக்கு 4 மதிப்பெண் வினா எப்படி கேட்பாங்க? சென்னை அறிவின் நகரம் என்பதை மதராசப்பட்டினம் உரைநடையிலிருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டால் எப்படி எழுதலாம்? 1715 உருவான புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி, இது ஆசியாவிலேயே உருவான முதல் பள்ளியாகும். 1812 சென்னை கோட்டை கல்லூரி, 1837 தொடங்கப்பட்ட கிறிஸ்துவ கல்லூரி, 1840 பிரசிடென்சி பள்ளி, பின்னாளில் மாநில கல்லூரியான மாற்றம் பெற்றது. 1857 உருவான சென்னை பல்கலைக்கழகம், 1914 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட ராணி மேரி கல்லூரி, ஆங்கிலத்தில் குயின் மேரி கல்லூரி. மேலும் 19ஆம் நூற்றாண்டின் கல்வி வளர்ச்சியின் முதல் நிகழ்வான அச்சுப்பரவல், நாளிதழ் பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நிற்கின்றன அப்படின்னு சொல்லி இவ்வளவும் எழுதுனா நமக்கு 4 மதிப்பெண்களை முழுமையாக பெறலாம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்த தலைப்புக்கு நாம் செல்வோம். பண்பாட்டு அடையாளங்கள், சென்னை நகரின் பண்பாட்டு அடையாளங்கள். இந்த சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. அதன் பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம். இந்திய சாராசனி கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்றும் சென்னையின் பழமையை பறைசாற்றுபவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்னையின் அடையாளங்கள், சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிகவும் கடினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சென்னையில் மிகப்பெரிய கட்டடங்கள் இருந்தது. அந்த கட்டடத்துக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட அந்த கட்டடங்கள் எந்த முறையில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய சாராசனி கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய சாராசனி கட்டடக்கலைனா என்ன? அதாவது முகலாயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டடக்கலை பாணியையும், பிரித்தானிய கலை பிரிட்டிஷ் கட்டடக்கலையும், இந்திய பாரம்பரிய கலை கட்டடக்கலை, இது மூன்றும் ஒன்றாக கலந்து உருவாக்கப்பட்ட கட்டடக்கலை தான் இந்திய சாராசானி கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 3 கட்டடக்கலை பாணியில் சென்னை மாநகரத்தில் கட்டடங்கள் கட்டப்பட்டன. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களை, இந்த பகுதியை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம அந்த தெரிந்து கொள்வோம் பகுதியை நாம் பார்க்கலாம். இந்த பெட்டி செய்தி பாருங்க. இந்தோ சாராசனி கட்டடக்கலை, அதாவது இது முகலாய கட்டடக்கலை, முகலாய கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த முகலாயர் காலத்தில் கட்டடக்கலை எப்படி இருக்கும்? எடுத்துக்காட்டு, இப்போ தாஜ்மஹால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மேலே சிலிண்டர் மாதிரி கூம்பு வடிவம் போட்டு இருக்குல்ல, அதுதான் முகலாய கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரித்தானிய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலைனா என்ன? பிரிட்டிஷ் கட்டடக்கலை. பிரிட்டிஷ் கட்டடக்கலை சான்று நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவ தேவாலயங்கள் நம்ம பார்த்தோம்னா மேலே கோபுரம் எப்படி இருக்குது? அப்படியே ராக்கெட் மாதிரி அப்படியே ஒல்லியாக கூர்மையாக நல்லா உயரமாக இருக்குதுல்ல, அதுதான் பிரித்தானிய கட்டடக்கலை, அதுதான் பிரிட்டிஷ் கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய பாரம்பரிய பாணி, நம்மளுடைய கோயில் கட்டடக்கலை எப்படி இருக்கோ இந்த 3 முறையும் கலந்து உருவாக்கப்பட்ட கட்டடக்கலை தான் சாராசானி கட்டடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா நல்லா கவனமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முகலாய கட்டடக்கலை, தாஜ்மஹால், அந்த பள்ளிவாசல்ல எல்லாம் மேலே கோபுரம் எப்படி இருக்கும்? கூம்பு வடிவம், சிலிண்டர் மாதிரி கபுத்து வச்சுருந்தா மேலே சட்டியாக கோபுரமாக இருக்குல்ல, அதுதான் முகலாய கட்டடக்கலை. பள்ளிவாசல், தாஜ்மஹாலினுடைய மேலே கோபுரம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி கட்டப்படக்கூடிய கட்டடக்கலை தான் முகலாய கட்டடக்கலை.
பிரித்தானிய கட்டடக்கலை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் கட்டடக்கலை அப்படின்னாம தேவாலயங்கள், கிறிஸ்துவ தேவாலயங்களில் இருக்கக்கூடிய கட்டடக்கலை, அந்த கோபுரம் பாரு ராக்கெட் மாதிரி ஒல்லியாக கூர்மையாக ஹைட்டாக உயரமாக கட்டியிருக்கிறாங்கல்ல, அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா பிரிட்டிஷ் கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய பாரம்பரிய பாணி, இந்திய பாரம்பரிய பாணினா நம்மளுடைய கோயிலில் எந்த கட்டடக்கலையை, இப்போ இவர் பிரகதீஸ்வரர் ஆலயம், காஞ்சிபுரம் கைலாயநாதர் கோயில், அந்த கட்டடக்கலையினுடைய பாணியை தழுவி 3 முகலாய கட்டடக்கலை, பிரிட்டிஷ் கட்டடக்கலை, நம்ம பாரம்பரிய கட்டடக்கலை, இது 3ம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட கலைபாணி தான் சாராசனி கட்டடக்கலை, இந்தோ சாராசனி கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறையில் உருவாக்கப்பட்டது. இந்த 3 முறை கலந்து உருவாக்கப்பட்ட கட்டடக்கலை 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேப்பாக்கம் அரண்மனையே ஆகும். சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு போன்றவை இந்திய சாராசனி கட்டடக்கலையின் சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன. இதுதான் பண்பாட்டின் அடையாளங்கள், சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெட்டி செய்தியிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்பதற்கு இடம் உண்டு. இந்தோ சாராசனி கட்டடக்கலை குறித்து எழுதுக. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, அழகாக பென்சிலால் மார்க் பண்ணி வச்சுக்கிங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே. முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை அதாவது பிரிட்டிஷ் கட்டடக்கலை, இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது தான் இந்தோ சாராசனி கட்டடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 மதிப்பெண் வினா கேட்குறாங்க. இந்தோ சாராசனி கட்டடக்கலை பாணியில் 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் சேப்பாக்கம் அரண்மனை. பென்சிலால் மார்க் பண்ணி வச்சுக்கிங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே. அடுத்தது 2 மதிப்பெண் வினாவிலையும் கேட்கலாம், 4 மதிப்பெண் வினாவிலையும் கேட்கலாம். சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டால் மத்திய தொடர்வண்டி நிலையகம், தென்னக தொடர்வண்டி தலைமையகம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம், பொது அஞ்சல் அலுவலகம், உயர்நீதிமன்றம், சென்னை பல்கலைக்கழகம், ரிப்பன் கட்டடம், விக்டோரியா அரங்கு போன்றவை இந்திய சாராசனி கட்டடக்கலையின் சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன. இவ்வளவும் எழுதுனா நமக்கு 4 மதிப்பெண் பெறலாம், அல்லது 2 மதிப்பெண் வினாவாக கேட்டாலும் 2 மதிப்பெண்ணை முழுமையாக நாம் பெறலாம். வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, நாம் இப்போ பண்பாட்டு அடையாளங்கள். சென்னை நகரின் ஒவ்வொரு பகுதிக்கும் வரலாறு உண்டு. அதன் பண்பாட்டு அடையாளங்களை எண்ணிக்கையில் அடக்குதல் மிக கடினம். இந்திய சாராசனி கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட பல கட்டடங்கள் இன்று சென்னையின் பழமையை பறைசாற்றுபவை. ஆவணங்கள் அதாவது குறிப்புகள், கோப்புகள், ஃபைல்கள், ஆவணங்களை முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர் உருவாக்கிய மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ் சாராசனி கட்டட முறையில் அமைந்தது. இது இன்று தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று வழங்கப்படுகிறது. தமிழ் சமூகத்தின் வரலாற்றை அறிவதற்கான முதன்மை தரவுகள் பல இங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன. தென்னிந்திய வரலாற்றை அறிவதற்கும் பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கும் பேருதவி புரியும் எழும்பூர் அருங்காட்சியகமும் கோட்டை அருங்காட்சியகமும் சென்னையின் அடையாளத்தை பேணுபவையாகும். இந்தியாவின் முதல் பொது நூலகமான கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகமாகும். இந்திய திரைப்படத்துறையின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய சென்னைக்கு திரைப்படத் தொழில் சார்ந்த இடங்கள், திரையரங்கம் ஆகியவை குறிப்பிடத்தக்க அடையாளங்கள். இதெல்லாம் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு டைம் அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே சொல்கிறேன், கவனமாக கேட்டுங்க. அதாவது இந்திய பண்பாட்டு அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்திய சாராசனி கட்டட பாணியில் கட்டப்பட்ட கட்டடங்கள் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எதை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆவணங்களை, கோப்புகளை, ஃபைல்களை பாதுகாக்கக்கூடிய
இடம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுதான் ரெக்கார்ட், மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸை தான் எந்த கட்டட பாணியில் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாராசாணி கட்டட முறையில் அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ் சமூகத்தின் வரலாற்றை அறிவதற்கான முதன்மை தரவுகள் அங்கே இருக்கின்றன, அதனால் தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் வரலாற்றை அறிவதற்கும் பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கும் பேருதவி புரியும் எழும்பூர் அருங்காட்சியகமும் கோட்டை அருங்காட்சியகமும் சென்னையின் அடையாளத்தை பேணுபவையாகும். அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பொது நூலகமான கன்னிமாரா நூலகம் நவீனமாக வளர்ந்து வரும் பெரிய நூலகமாகும். இந்தியாவின் திரைப்படத்துறையின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய சென்னைக்கு திரைப்பட தொழில் சார்ந்த இடங்கள், திரையரங்கம் ஆகியவை குறிப்பிடத்தக்க அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம இதை திரைப்படம்னு சொல்லும்போது நிறையா இருக்குது. வாகினி ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் என்ன ஏவிஎம் ஸ்டுடியோ போன்ற ஜெமினி ஸ்டுடியோ போன்ற ஸ்டுடியோக்கள்லாம் சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இதெல்லாம் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு மதிப்பெண் வினா எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் சமூகத்தின் வரலாற்றினை அறிவதற்கான முதன்மை தரவுகள் பல பாதுகாக்கப்படுகின்ற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஆவண காப்பகம் அப்படின்னு நம்ம எழுதணும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, அடுத்தது இந்தியாவின் பொது நூலகம் எது அப்படின்னு கேட்டால் கன்னிமாரா நூலகம் அப்படின்னு நாம் எழுதணும். இப்போ இதெல்லாம் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் ஒன்று அப்படின்னு சொல்ல வராங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து. இப்போ இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினாவும் கேட்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையின் அடையாளத்தை பேணுபவை எது அப்படின்னு கேட்டால் எழும்பூர் அருங்காட்சியகமும் கோட்டை அருங்காட்சியகமும் சென்னையின் அடையாளத்தை பேணுபவை ஆகும். 2 மதிப்பெண் வினா கேட்டால் இதையும் பதிவு செய்யலாம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, வாங்க அடுத்தது சென்னையின் போக்குவரத்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த சாராசாணி கட்டடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம புஸ்தகத்திலே படம் கொடுத்துருக்காங்க. இந்தோ சாராசாணி கட்டடக்கலை பாணியில் அமைந்த நீதிமன்றம். இதை தான் சாராசாணி கட்டடக்கலை அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த மேல் கோபுரம் அந்த முகலாயர்களுடைய கோபுரத்தில் இருக்கக்கூடிய சட்டி மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி உயரமாக இருக்கிறது பிரிட்டிஷ் கட்டடக்கலை அப்படின்னு சொல்லாங்க. மீதி இந்திய பாரம்பரியம். இது 3 சேர்ந்தது தான் இந்தோ சாராசாணி கட்டடக்கலை அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, வாங்க நம்ம அடுத்த பகுதி போக்குவரத்து. சென்னையின் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னாடி போக்குவரத்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் போக்குவரத்து எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. போக்குவரத்து பேருந்துகள் போகின்ற இடம், அதுக்கப்புறம் தொடர்வண்டி நிலையம், அதுக்கப்புறம் வான ஊர்தி, அதுக்கப்புறம் துறைமுகம், இப்படி போக்குவரத்து வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க. நடந்து செல்லும் பாதைகளாகவும் மாட்டு வண்டிகள் சென்று கொண்டிருந்த பாதைகளாகவும் இருந்தவையெல்லாம் ஆங்கிலேயரின் குடியிருப்புகளை முன்னிட்டு சாலைகளாக மாறின அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் வணிகத்தின் நோக்கின் பொருட்டு இங்கு வருவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது? நடந்து செல்லும் பாதைகளாகவும் மாட்டு வண்டிகள் சென்று கொண்டிருந்த பாதைகளாகவும் இருந்தது. ஆங்கிலேயர்களின் குடியிருப்புகளை முன்னிட்டு அவை சாலைகளாக மாறின. அதாவது அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்தது மதராசப்பட்டினத்தின் மற்றொரு முக்கியமான நெடுஞ்சாலை எது அப்படின்னு பார்த்தோம்னா பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை ஆகும். இது 2 தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறையா சாலைகள் இருக்குது. ஒன்று அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு, இன்னொன்று என்ன பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 சென்னையின் சாலைகளில் முக்கியமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறையா இருக்குது. OMR மகாபலிபுர சாலை அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது ECR ரோடு, கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது GSG தென்னக பெருநகர வழி சாலை அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது அவுட் சைட் ரிங் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்புற வட்டச்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க.
இவ்வாறு ஆங்கிலேயர்களுக்கு அப்புறம் இப்படி சாலைகள் விரிவடைந்தது. ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னாடி அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு, பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை இருந்தது. இன்னைக்கு நிறைய சாலைகள் இருக்கு. மகாபலிபுரம் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை, தென்னக பெருவழி சாலை, வெளிப்புற வட்டச்சாலை அப்படின்னு சொல்லி நிறைய சாலைகள் உருவாகி இருக்கு. ஆங்கிலேயர்களுடைய குடியிருப்புகளுக்கு அப்புறம் இப்படி சென்னை போக்குவரத்தில் விருத்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது தொடர்வண்டி. 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. ராயபுரம் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் ஆகியவை உருவாயின. சென்னை நகர வீதிகளில் டிராம் வண்டிகளும் இயக்கப்பட்டன அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ சாலைகள் உருவானதுக்கு அப்புறம் தொடர்வண்டி 1856 தென்னிந்தியாவில் முதல்ல தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, ஒரு மதிப்பெண் நாளை கேட்பாங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோ. தென்னிந்தியாவின் முதலில் தொடர்வண்டி சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டால் 1856. எங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. ராயபுரம் தொடர்வண்டி நிலையம். அதுக்கப்புறம் சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் ஆகியவை உருவாயின. ரயில் போக்குவரத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் சென்னை நகர வீதிகளில் டிராம் வண்டிகள் இயக்கப்பட்டன. இந்த அப்பயே டிராம் வண்டிகள் நீங்கள் நிறையா படம்லாம் பார்த்துருப்பீங்க. மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லி பா. விஜய் அவர்கள் எழுதினாங்க. அதில் யார் நடித்தா? ஆர்யாவும், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எமி ஜாக்சன் அவர்களும் நடித்தாங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாரு, பெட்டி மாதிரி ஒரு வண்டி போகும் பாரு, அதுதான் நம்ம என்ன சொன்னால் ட்ராம் வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. இவ்வாறு சென்னையின் தரைவழி போக்குவரத்து பயணம் தொடர்ந்தது. பிறகு 19ஆம் நூற்றாண்டின் பெரும் வளர்ச்சி அடைந்து சென்னை துறைமுகம் உலக நாடுகளை தமிழகத்துடன் இணைக்கும் பண்பாட்டு விமான நிலையமும் குறிப்பிட சொல்லப்பட வேண்டியவை. பண்பாட்டு விமான நிலையம், உள்நாட்டு விமான நிலையம், அடுத்தது பன்னாட்டு விமான நிலையம் அப்படின்னு சொல்லி 2 விமான நிலையங்களை அமைத்தாங்க. இந்த உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராஜர் பெயரை சூட்டினாங்க. பன்னாட்டு விமான நிலையத்துக்கு அறிஞர் அண்ணா பெயரை சூட்டினார்கள். இவ்வாறு தரையில் பேருந்து வசதி, ரயில் போக்குவரத்து, அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விமான போக்குவரத்தும் ஏற்பட்டது. இந்த விமான போக்குவரத்து 19ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. விமான நிலையம் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவை. ஆங்கிலேயருக்கும் சென்னை மாநகருக்கும் ஏறத்தாழ 300 ஆண்டு காலமாக இருந்த உறவு 1747 ஆகஸ்ட் 15ஆம் நாள் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்படி சென்னையில் போக்குவரத்து வசதி சீர் செய்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இன்னொரு டைம் இந்த போக்குவரத்தை பற்றி உங்களிடம் நினைவு கூறுகிறேன். அதாவது ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாடி நடந்து செல்லும் பாதைகளாகவும் மாட்டு வண்டிகள் சென்று கொண்டிருந்த பாதைகளாகவும் இருந்தவையெல்லாம் ஆங்கிலேய குடியிருப்புகளை முன்னிட்டு சாலைகளாக மாறின. அதாவது 2 சாலை, மவுண்ட் ரோடு, சென்னை அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு சாலை, அடுத்தது பூவிருந்தவல்லி நெடுஞ்சாலை, இது 2 இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறையா மிக பிரசித்தி பெற்ற சாலைகள்லாம் உருவாகி இருக்குது. OMR மகாபலிபுர சாலை, ECR கிழக்கு கடற்கரை சாலை, GSD தென்னக பெருவழி சாலை, வெளிப்புற வட்ட சாலை ORR அதாவது அவுட் சைட் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெளிப்புற வட்ட சாலை போன்ற சாலைகள்லாம் உருவாகி இருக்கு. அதுக்கப்புறம் 1856 தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சென்னை மத்திய தொடர்வண்டி நிலையம், எழும்பூர் தொடர்வண்டி நிலையம்லாம் உருவானது. அதுக்கப்புறம் அதே காலகட்டத்தில் சென்னை நகரில் ஆங்கிலேயர்கள் டிராம் வண்டிகள் இயங்கப்பட்டன. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் விமான நிலையம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல வராங்க. ஏறத்தாழ ஆங்கிலேயருக்கும் சென்னை மாநகருக்கும் ஏறத்தாழ 300 ஆண்டு காலம் இருந்த உறவு 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் முடிவுக்கு வந்தது. ஏன்னா அன்றைக்கி தான் நமக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சது. அப்போ ஆங்கிலேயர்கள் இந்தியாவை நம்மகிட்ட கொடுத்துட்டு அவங்க வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அடுத்த பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம்.
நம் சென்னை. இன்று சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் மையம். சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் மையம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி சென்னையிலிருந்து, அதாவது இந்தியாவில் பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நல்ல கிராமங்களிலிருந்தும் இன்றைக்கி சென்னைக்கு படிப்பதற்காகவும் தொழில் செய்வதற்காகவும் வியாபாரத்தின் நோக்கமாகவும் சென்னைக்கு செல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சென்னை எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க. சென்னை மையமிட்டு உருவான தொழிற்சாலைகளும், சென்னையை முதன்மையாக வைத்து உருவான தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் ஏற்படுத்தி நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் நகரின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றின. இப்போ சிப்காட்டு, அம்பத்தூர் தொழிற்சாலை, கிண்டி, இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகள்லாம் சென்னையில் உருவாகியிருக்கு. சிப்காட்டு, அம்பத்தூர் தொழிற்பேட்டை, அதுக்கப்புறம் கிண்டி போன்ற நிறைய தொழிற்சாலைகள்லாம் சென்னையில் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அதனால தான் நமக்கு என்ன வேலைவாய்ப்புகள் நிறைய கிடைக்கின்றன அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. இன்று கணினி மென்பொருள், சாஃப்ட்வேர், வன்பொருள், ஹார்ட்வேர், வாகன உற்பத்தி ஆகியவற்றில் சென்னை பெரும் பங்காற்றுகிறது. அதாவது கணினி, கம்ப்யூட்டரில் மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தி ஆகியவற்றில் சென்னை பெரும் பங்காற்றுகிறது. இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் சென்னை மின்னணு பொருள்களை உருவாக்கும் மையமாகவும் திகழ்கிறது. அதாவது சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் மையம். சென்னையை மையமிட்டு உருவான தொழிற்சாலைகள் சிப்காட்டு, அம்பத்தூர் தொழிற்சாலை, கிண்டி போன்ற இடங்கள் தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் ஏற்படுத்தி நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் நகரின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுகிறது. கணினி, மென்பொருள், வன்பொருள், வாகன உற்பத்தி ஆகியவற்றில் சென்னை முதலிடம் வகிக்கிறது. இந்திய அளவில் மென்பொருள் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் சென்னை அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் மின்னணு பொருள்களை உருவாக்கும் மையமாகவும் சென்னை திகழ்கிறது. ஒரு நகரம் உலக புகழ் பெறுவதற்கு அது தொன்மை சிறப்புடையதாக இருக்க வேண்டும். தொன்மைனா பழமை சிறப்புடையதாக இருக்க வேண்டும். தொழில் வளம் மிகுதியாக பெற்றிருக்க வேண்டும். சிறந்த குடிமக்களை கொண்டிருக்க வேண்டும். துறைமுகம் வசதி உள்ளதாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி, இறக்குமதி, வணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இவற்றுடன் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மிளிர வேண்டும். இத்தகைய தகுதிகள் உடைய நகரமே உலக புகழ்பெற்ற சிறந்த நகரமாக விளங்கும். அத்தனை சிறப்புகளையும் கொண்டதாய் விளங்கி வருவதே நம் சென்னை மாநகர் என்னும் மதராசப்பட்டினம் ஆகும். அதாவது ஒரு நகரம் உலக புகழ் பெறுவதற்கு அது பழமை சிறப்புடையதாக இருக்க வேண்டும். தொழில் வளம் மிகுதியாக பெற்றிருக்க வேண்டும். சிறந்த குடிமக்களை பெற்றிருக்க வேண்டும். துறைமுக வசதி உள்ளதாக இருக்க வேண்டும். ஏற்றுமதி, இறக்குமதி, வணிகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இவற்றுடன் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் மிளிர வேண்டும். இத்தகைய தகுதிகள் உடைய நகரமே உலக புகழ்பெற்ற சிறந்த நகரமாக விளங்குகின்றன. அத்தகைய சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய நம் சென்னை மாநகரம் மதராசப்பட்டினம் ஆகும். ஒவ்வொரு நகரத்துக்கும் வரலாறும் வடிவழகும் உண்டு. அது சிதைந்து விடாமல் வளர்ச்சி அமைவதே முறையானது. அதிலும் சென்னை போன்ற ஒரு மாநகருக்கென்று இருக்கின்ற தனித்துவமான அமைப்பையும் வரலாற்று தடங்களையும் அழியாமல் பாதுகாக்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த சென்னை நகரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறாரு. வாங்க அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த தெரிந்து கொள்வோம் இந்த பகுதி முக்கியமான பகுதி. இதில் நமக்கு 2 மதிப்பெண் வினாவும் கேட்பாங்க, 1 மதிப்பெண் வினாவும் கேட்பாங்க. அதாவது சென்னையை அறிவின் நகரம் அப்படின்னு சொல்லணும்ல, அதனுடைய தொடர்புடையதாக இருக்கக்கூடிய செய்திகள் தான் இது. சென்னை நூலகங்கள். சென்னையின் பழமை, அறிவு புரட்சி ஆகியவற்றின் அங்கமாக விளங்கும் நூலகங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்த பண்பாட்டு தலங்களாகும். அவற்றுள் சில: சென்னை இலக்கிய சங்கம். 1812 கோட்டை கல்லூரியின் நினைவாக உருவான இந்நூலகம் அரிய பல நூல்களை கொண்ட இந்தியாவின் பழைய நூலகங்களில் ஒன்று. சென்னை இலக்கிய சங்கம், அதாவது இந்தியாவின் அரிய பல நூல்களை கொண்ட இந்தியாவின் பழைய நூலகங்களில் ஒன்றாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னை இலக்கிய சங்கம். 1812
கோட்டை கல்லூரியின் இணைவாக உருவான இந்நூலகம் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. அடுத்தது கன்னிமாரா நூலகம். 1860 அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்ட இந்நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவின் பொது நூலகம் அப்படின்னு சொல்லி கேட்டால் எதை சொல்லலாம்? கன்னிமாரா நூலகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1860ஆம் ஆண்டு அருங்காட்சியகத்தின் அங்கமாக தொடங்கப்பட்ட இந்நூலகம் இந்தியாவின் முதல் பொது நூலகம் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. கீழ்திசை சுவடிகள் நூலகம். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இந்த பத்தியை நல்லா பார்த்துங்க. புக் பேக் 2 மதிப்பெண் வினா, அதாவது கீழ்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லி 2 மதிப்பெண் வினா, புத்தக புறநிலை வினாவில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி இது. காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட இந்நூலகம் அரிய ஓலைச்சுவடிகள், தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது. அதாவது காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட இந்நூலகம் அரிய ஓலைச்சுவடிகள், அதுக்கப்புறம் தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது இந்த நூலகம் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காங்க. பென்சிலால் மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, கீழ்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பத்தியை நம்ம எழுதுனா 2 மதிப்பெண் பெறலாம். காலின் மெக்கன்சியின் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு 1869 உருவாக்கப்பட்ட இந்நூலகம் அரிய ஓலைச்சுவடிகள், தாள் சுவடிகள், புத்தகங்கள் என பெரும் தொகுப்புகளை கொண்டது அப்படின்னு சொல்லி இவ்வளவும் எழுதுனா நமக்கு 2 மதிப்பெண் வினா. அடுத்தது அண்ணா நூற்றாண்டு நூலகம். 2010ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்நூலகம் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகமாகும். ஆசியாவில் மிகப்பெரிய 2வது நூலகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அண்ணா நூலகம். எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2010ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்நூலகம் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகமாகும். தமிழாய்வு நூலகங்கள். சிறப்பு நிலையில் தமிழாய்வு நூலகங்களை கொண்ட உலக தமிழராய்ச்சி நிறுவன நூலகம் ராஜா முத்தையா, பென்சிலால் மார்க் பண்ணி வச்சுங்க, ரோஜான்னு இருக்குது, அதை திருத்திங்க. ராஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மறைமலை அடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், ஊவேசா நூலகம் போன்றியவை முக்கியமானவை அப்படின்னு சொல்ல வராங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதிலிருந்து நமக்கு 2 மதிப்பெண் வினா கேட்பாங்க. சென்னையில் காணப்படும் தமிழாய்வு நூலகங்களுள் முக்கியமானவை யாவை அப்படின்னு சொல்லி கேட்டால் உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம், ராஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம், மறைமலை அடிகள் நூலகம், செம்மொழி தமிழாய்வு நூலகம், ஊவேசா நூலகம் போன்றவை முக்கியமானவை ஆகும். அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நாம் மதராசப்பட்டினம் பார்த்தோம். இந்த முந்தைய பதிவில் சென்னையின் தொன்மை, சென்னையின் நீர்நிலைகளும் வடிகால்களும் அயலவர் குடியேற்றம், இது முந்தைய பதிவில் நாம் பார்த்தோம். இன்றைய பாட வேளையில் சென்னை நகரத்தினுடைய உருவாக்கம், சென்னை நகரம் உருவான வரலாறு, சென்னை முதல்ல மாநகராட்சி பெற்றது, அதுக்கப்புறம் சென்னை அறிவின் நகரம், பண்பாட்டு அடையாளங்கள், சென்னையின் போக்குவரத்து, இப்போ நம்ம சென்னை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதையெல்லாம் பார்த்து இப்போ இருக்கக்கூடிய சென்னை நகரத்தை நாம் எப்படி இந்த வரலாற்று தடயங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் இந்த மதராசப்பட்டினத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறாரு. நம்ம இதில் 2 மதிப்பெண் வினா, 1 மதிப்பெண் வினா, பெட்டி செய்தி இதெல்லாம் சொன்னோம். பென்சிலால் மார்க் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு முறைக்கு 2 முறை நன்கு கேட்டு மனதில் பதிய வைத்துக்குங்க. அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். வணக்கம். இருபால் மாணவ செல்வங்களே, நன்றி.